வெற்றியும் வளர்ச்சியும் பெறப்போகும் விருச்சிக ராசி என்பவர்களே, கோச்சாரத்தில் ஒரு கிரக சேர்க்கை நடக்குதுங்க. அந்த சேர்க்கை உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கறது மாற்று கருத்து இல்லை. சுக்கிரன் சனி கிரக சேர்க்கை. ஏன் இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுதுன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி அவர் தான். உங்கள் ராசிக்கு 3, 4க்குரிய சனி பகவான் பொருளாதார விருத்திக்கு பண்ணக்கூடிய அந்த கிரகம் அவர் தான். இது மட்டுமா, குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம். 5க்குரியவர் 7இல் வக்ரம் பெற்று திருமணம் சம்பந்தப்பட்டது சந்தோஷங்கள் அனைத்துமே குறைச்சிட்டு இருந்தார். அதை பற்றி இப்போ என்ன பண்ண போகுது? இப்போ இந்த கிரக சேர்க்கையினால் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன, அதை பார்த்துருவோம். வருமானம், வரவும் செலவும் மாறி மாறி நடந்துகிட்ருக்குது. இப்போ அதை பற்றி பேசிடுவோம். வேலை பயணங்கள் அலைச்சல் அவ்வளோ இருக்குது. அதை என்னென்ன ஏன் அப்படின்னு, தாய் மகன் உறவு சம்பந்தப்பட்டதில், அப்போ அதாவது தாய் வழி உறவுகள் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், அது ரீதியாக மனக்கசப்புகள், இதெல்லாம் எப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்வி என்ன கேட்டிருக்கேன்னா, எல்லா ஜோசியரும் எங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்குங்கிறாங்க. அப்போ ஏன் எங்களுக்கு நல்லது நடக்கலை? பொதுவாக நம்ம வீடியோவில் நிறைய முன்னாடி சொன்ன வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கோம். இந்த ராசிக்கு சனி தன் 10ஆம் பார்வையாக பார்க்குறார். திரிகோணத்தில் ராகுவும் இருக்கார். அப்போ ஒரு ப்ளஸ்ஸு 2 பேர் கட்டுப்படுத்துகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் பரிகாரம் தேவைப்படுகிறது. என்னோட ஜாதகம் பார்த்தவங்க நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் மேரேஜே ஃபைனலைஸ் ஆச்சு, அது லக்ன ரீதியாக எடுத்து சொல்லும்போது. அப்போ குருபலன் இருந்தாலும் சனியும் ராகும் தடுக்கிறார் என்பது மாற்றுக்கருத்தல்ல. இதற்கு என்ன பண்ணணும்னா, சனி சம்பந்தப்பட்ட கோயில்கள், பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச சனீஸ்வரர் கோயிலை சனிக்கிழமை, இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் கோயில், இதெல்லாம் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன். ராகுவோட தாக்கம் இருந்தாலே புற்று சம்பந்தப்பட்ட கோயில்கள், திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. புற்று வழிபாடு வீட்டு அருகில் இல்லை. ராகுங்கிறது துர்கை குறிக்கும். ராகு காலத்தை அப்புறம் ராகு கால வழிபாடு, துர்கை அம்மன் வழிபாடு, இதெல்லாம் பண்ணிக்கங்க. அப்புறம் திருமணம் நடக்கலைன்னா என்னென்னு பார்ப்போம். உறுதியாக திருமணம் நடக்கும். நிறைய பேர்த்துக்கு திருமண வாய்ப்பு கடைசி வரைக்கும் ஆனது இந்த ராசிக்கு தாங்க. ஏன்னா இந்த மற்ற ராசிகள் டக்கு டக்கு நடந்துருச்சு. இவங்களுக்கு இந்த ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தது மாற்றுக்கருத்து இல்லை. ரைட். இப்போ திருமணம் உறுதி, அது சார்ந்த வளர்ச்சி இருக்குது, உறுதியாக வெற்றியும் இருக்குது. இப்போ வேலை, உங்கள் ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்டதில் தான் பல குழப்படிகள், நிறைய மாற்றங்கள் நடந்தது. ஏன்னா 6ஆம் அதிபதி அவரே உங்கள் ராசி அதிபதி பாதகஸ்தானம் 9ஆம் இடத்துல நீச்சம் பெற்று வக்ரம் பெற்று அந்த நீச்ச பங்கமாக இருக்கார். இருந்தாலும் ஒரு கருத்துக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, நேராக 8ஆம் இடத்துக்கு நோக்கி பயணிக்கிறார். இப்போ என்னென்னா, வேலை சம்மந்தப்பட்டதில் இருந்த தொந்தரவுகள் குறையும். ஆனால் வேலையோட நேரம் அதிகரிக்கும். எக்ஸ்ட்ரா டைம், ஓவர் டைம் அது உண்டு. இப்போ வேலையில் இருந்த தொந்தரவுகள், எதிரிகள் விலகுவார்கள். நிறைய நம்பர்களை கான்டாக்ட் கிடைக்க போகுது. கௌரவம் உண்டு. ஆனால் வேலை நேரம் அதிகரிக்கும். 2 பேலன்ஸ் பண்ணி தாங்க போகும். இந்த ஒரு விஷயத்தை கலவையாக இருக்குது. ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. ஃபஸ்ட்டு ஜாப் செக்யூரிட்டி, அது ப்ளஸ். எத்தனை பேருக்கு லே ஆஃப் கிடையாது? உங்களுக்கு இல்லை, ஜாப் ஷூராக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளஸ். உங்கள் வருமானம் உங்களுக்கு செலவினங்கள் போக மீதி கொஞ்சம் சேமிப்பு உண்டு, இது ப்ளஸ். ஆனால் வேலை நேரம் என்னங்க, 8 மணிக்கெலாம் கால் பண்ணுறாங்க, 8 மணிக்கெலாம் வேலைக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு வரும். ஆனால் அந்த இதில் பார்த்துக்கணும். ரைட். இப்போ வேலை மாறலாமா? பொதுவாகவே நிறைய பேர் வேலை மாறி இருக்கீங்க. ஒரு சிலர் மட்டும் மாறாமல் விட்டுட்டு, ஐயோ இப்போ மாற நல்லாயிருக்கும், வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அவங்களுக்கு வேலை மாற அமைப்பு இருக்குது. ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் அந்த அமைப்பு இருக்குது. இந்த கோச்சாரத்தில் சனி குரு சேர்க்கை இருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் மாற வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பிறகு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது. இப்போ வேலையை மாறுதல் வளர்ச்சியாக இருக்கும். அதுக்கு சாதகமாகவே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியான புதன் பயணிக்கிறார். அப்போ வேலை சம்மந்தப்பட்டது யோகம் உண்டு, இதில் வளர்ச்சியும் உண்டு. ரைட். இப்போ ஒரு கேள்வி வரும், 8ஆம் இடத்துல செவ்வாய் பயணிக்குதே எப்படி? 8இல் செவ்வாய் பயணிக்கிறது உங்கள் ராசி அதிபதியே பயணிக்கிறார். இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் கூடாது. மழை காலங்களில் வண்டிய வாகனத்தில் கவனம், இது 2 ஒரு பாயிண்ட். ஏன்னா எல்லாமே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு சொல்லணும், மைனஸ் இருந்தால் அதை கவனிப்பாருன்னு சொல்லுமா தான் ஜோசியரோட வேலை. ப்ளஸ்ஸாகவே சொல்லிவிட்டு கவனிக்க வேண்டிய விஷயத்தை விட்டுட்டோம்னா, நடந்ததுக்கப்புறம் சொல்கிறது ஜோசியம் இல்லை, நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது தான் ஜோசியம். அதனால் அந்த கவனமாக இருங்க. இப்போ வண்டி பார்க்கிங்காக இருக்கலாம், வண்டி வாகனத்தில் மழை காலத்தில் கொஞ்சம் கவனம். ரைட். இப்போ 8இல் இருக்கும்போது செவ்வாய், அதை ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் சேமிப்பு தோன்றும். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ரினியூவல், ஃபிக்ஸ்டு டெபாசிட் உண்டான எண்ணம், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதில் போடணும்னு எண்ணம். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணணும். ஏன்னா ராசியில் ஆல்ரெடி சந்திரன் நீச்சம்.
ஆனால் சந்திரன் அதனால் டே ட்ரேடிங் கிடையாது. மற்ற பார்த்துக்கங்க, மியூச்சுவல் ஃபண்டு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் டேர்ம் ட்ரேடிங் இது மாதிரிலாம் பண்ணுங்கள். சொத்து வாங்குகிற யோகம், ஆல்ரெடி கட்டின வீடு வாங்குகிற யோகம் உண்டு. ஆல்ரெடி ஒரு வண்டி வாகனம் வீடு தான், ஆல்ரெடி கட்டின வீடு வாங்குகிற யோகம். வீடு கட்டி நின்னது திருப்பி கட்டி, ஆல்ரெடி பாதி கட்டி நின்னதை கட்டுறது, கொஞ்சம் இடித்து ஆல்ட்ரு பண்ணுறது. இது நிறைய பேர் வீடு மாற்றணும்னு எண்ணம் வந்துடும். சார் வேறு வீட்டுக்கு மாறலாம், இருக்கிற இடம் தான் செட் ஆலையும், வீடு மாறினா நல்லா நடந்துருமான்னு வீடு மாத்திர யோகம் இருக்குது. அப்போ தை மாசி இந்த மாதத்தெல்லாம் வீடு மாத்திர அமைப்பு உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடந்து போகிறது பரிகாரம் பெண்டிங் இருக்கும். சபரிமலையாக இருக்கலாம், முருகன் கோயிலாக இருக்கலாம், அது மாதிரி நடந்து சென்று வருகிற வேண்டுதல் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். இப்போ உங்கள் 10ஆம் அதிபதி சூரியன் 3ஆம் இடத்தில் பயணிக்கிறார். 10-3 சம்பந்தம், அரசு வழியில் நல்ல ஆதாயம் உண்டு. சூரிய பகவான் 8-11-2 உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வருகிறது. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் யோகங்கள் இருக்குது. குடும்ப உறவுகளில் ஒரு வருமானம் சம்மந்தப்பட்டது நடக்குது. 2 தொழில் 2 வித வருமானம். இந்த நேரத்தில் எல்லாமே 2-2 இருக்கும். கொஞ்சம் மாதத்துக்கு இந்த சும்மா ஜோக்கு கூட சொல்லுவேன். ஒரே நேரத்தில் 2 டிஷ் ஆர்டர் பண்ணுறது, ஒரே நேரத்தில் 2 வேலைக்கு அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 ட்ரெஸ் எடுக்கிறது, எது பண்ணால் 2-2 வரும். அப்போ இந்த நேரத்தில் அந்த மாதிரி இரட்டைத்தன்மையை குறிக்கிற காலகட்டமாக இருக்குது. ஒருத்தர் சொன்ன இந்த மாதிரி பலன் சொன்னோம். அவர் சொன்னார், ஒரே 2 கிளாஸ் வாங்கிட்டு வந்துட்டார், ஆஃபர் கிடைக்கும், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஆஃபர் வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு கண்ணடியாக அவருக்கு போதும், ஆனால் இருந்தாலும் இன்னொரு கிளாஸ் வாங்கிட்டு வந்தார், 2 கண்ணு. அதை வாங்கி பயன்படுத்துகிறாரா இல்லையான்னு தெரியாது, இல்லை சொல்கிறேன். அந்த மாதிரி அவர் கிரகச்சேர்க்கை அது மாதிரி கோச்சாரத்தில் வந்திருக்கு. இப்போ எல்லாமே 2 நடக்கக்கூடிய அம்சம் உண்டு. செக்லீஃப் சம்மந்தப்பட்டது, இஎம்ஐ, பேங்க் டிரான்சாக்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் சீர்படுத்த வேண்டியது உண்டு. இந்த நேரத்தில் என்ன ஒரு ஐடியா வரும்னா, ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கினவங்க, சார் ஆல்ரெடி பேங்க் லோன் இதாக இருக்குது, வேறு பேங்க்கில் விசாரிப்போம், லோன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தால் இந்த பேங்க்கை மட்டும் மாற்றிக்கலாமா அப்படின்னு தோணுங்க. அது இடம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்ட அந்த சிந்தனை வரும். அப்படி மாற்றக்கூடிய யோகம் உண்டு. ஒரு புரிதலுக்காக ஒரு வீடு சம்மந்தப்பட்ட 10%, 12% இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க அப்படின்னா, வேற ஒரு பேங்க்கில் 8-9னா அந்த அளக்கிறதுக்கு உண்டான பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே மாறுகிற இஎம்ஐ. அப்போ உங்களுக்கு கட்ட வேண்டிய தொகை குறைய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு லாபம் கொடுக்கும். அதை முயற்சி பண்ணி பாருங்கள். புது ஃபோன் சம்மந்தம் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த நேரத்தில் ஐஃபோன் சிந்தனை, OnePlus, இந்த ஹெட்செட்டு, காதில் மாட்டுறது, இது மாதிரி எல்லாம் ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் வாங்குகிற அம்சம் இருக்குது. அதை வாங்கலாம். ரைட். இப்போ கூட்டு சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் இருக்குது. புது முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட தடை ஏற்பட்டதுக்கு பரிகாரம் அது சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரைட். இந்த நிறைய பேர் கமெண்ட் பண்ணது, நிறைய கேள்விகள் கேட்டிருந்தது, அதை பற்றி வயதானவங்களுக்கு சொல்லவே மாட்டேறீங்க, சின்னவங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க. பொதுவாக நம்ம சொல்கிற பலன் அனைவருக்குமே பொருந்தும். இப்போ ஃபஸ்ட்டு உடல் உபாதை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போகிறேன். நிறைய பேர் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, எலும்பு ரத்தத்தில் சம்மந்தப்பட்டது தான் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது சில மாதங்களாக. பொதுவாக ரத்தத்தில் அணுக்களோட எண்ணிக்கை குறைவு, ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு அதிகரித்தது, உடம்பில் இந்த சராய்ப்பு, இந்த கரண்ட் ஷாக் அடித்தது, இந்த வெப்பம் சம்மந்த இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரிலாம் வந்தது. இதெல்லாம் சரியாகிற காலகட்டம். இதுக்கு உண்டான மருத்துவம் நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்தாங்க, மருந்தே சரியாக கிடைக்கல, ஒரு டாக்டரை மாற்றிருப்பார், இப்போ வெற்றி கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி யோகம் இருக்குது. அப்போ பழைய பிரச்சனைகள் தீர்வுக்கு காலகட்டம் வந்தாச்சு, உங்களுக்கு யோகமாக இருக்கிறது மாற்றுக்கருத்தல்ல. ரைட். இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் வளர்ச்சி ரொம்ப பெருமையாக இருக்கும், வெற்றியை கொடுக்கும், அதை பார்த்துருவோம். குறிப்பாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா, சுயம்புவாக வந்த எந்த கடவுள் வழிபட்டாலும், சுயம்பு விநாயகராக இருக்கலாம், சுயம்பாக இருக்கிற சிவலிங்கமாக இருக்கலாம். அப்போ இந்த சுயம்பாக வந்த கடவுள் அப்படின்னு எங்கே இருக்கு பாருங்கள், நிறைய ஸ்தலத்தில் இருக்குது. அந்த தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு இந்த சில மாதங்களுக்கு உங்களுக்கு யோக பலன் மைனஸ் கூட ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ அந்த கடவுளை தான் பிடிக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா மற்ற கடவுள் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், இதை பண்ணி பாருங்கள், பண்ணிவிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ சுயம்பு விநாயகர், சுயம்பு கணபதியாக இருக்கலாம், சுயம்பு விஷ்ணுவாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு கடவுளை பிடிங்க, வளர்ச்சி. ரைட். இந்த நேரத்தில் என்னென்ன எண்கள் பயன்படுத்தினா யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, 4ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பயன்படுத்திக்கங்க. இதை தவிர வேறு பெரிய பரிகாரங்கள் தேவையில்லை. திருமணத்துக்கு ஆல்ரெடி பரிகாரம் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.